அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். கொடுப்பினை அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம இன்னைக்கு பேசலாம். கொடுப்பினை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல ஜாதகர் பிறக்கும்போது ஜாதகம் நல்ல அமைப்புகள்ல இருக்கணும். நல்ல அமைப்புகள்னா என்ன அப்படின்னா, இப்ப ஜாதகருக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 9ஆம் இடம் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 11ஆம் இடம் நல்லா இருக்கணும், 6ஆம் இடம் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் கொடுப்பினையா சில பேருக்கு அமையும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் குறிக்கும். 2ஆம் பாவங்கிறது ஜாதகருக்கு பணம் வரக்கூடிய வழியை குறிக்கும். 11ஆம் பாவங்கிறது லாபத்தை குறிக்கும். 6ஆம் இடங்கிறது சம்பளத்துக்கு போறதை குறிக்கும். 10ஆம் இடங்கிறது சொந்த தொழிலை குறிக்கும். 5, 9 அப்படிங்கிறது பாக்கியத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் குறிக்கும். இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அந்த மாதிரி அமைப்புகள் யாருக்குமே வராது. ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்பா இருக்காங்கன்னா, அவங்க ஜாதகத்துல 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகருக்கு பண வரவு ஒரு பிரச்சனையே இருக்காது. காரணம் என்னன்னா, அடிப்படையில 2, 11 நல்லா இருக்கும். சில பேத்துக்கு 5, 9 நல்லா இருக்கும். பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும், பாக்கியம் நல்லா இருக்கும். அப்ப இவர் வேலைக்கு போனாலும் போகாட்டியும் ஜாதகர் செல்வாக்கோட தான் இருப்பார். காரணம் என்னன்னா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. சில பேருக்கு தன்னுடைய சொந்த முயற்சியால் ஜெயிச்சு வருவாங்க. அவங்களுக்கு 6ஆம் பாவம் நல்லா இருக்கும். 6ஆம் பாவங்கிறது ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போனா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல சம்பளத்துக்கு போனா வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். ஆனா அதே அவங்களுக்கு போதுமான வருமானத்தை கொடுக்கும் சில பேருக்கு. அதற்கு 6ஆம் பாவம் நல்லா இருக்கும், லக்னாதிபதி நல்லா இருக்கும். சில பேத்துக்கு சொந்த தொழில் முதல் போட்டு தொழில் பண்ணி தன்னுடைய சொந்த முயற்சியால் ஜெயிச்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதி நல்லா இருக்கும். சில பேர் ஒரு தொழில் பண்ணி அடுத்தடுத்த தொழிலை வளர்த்துக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு தொடர்பு. இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது எல்லாத்துக்கும் எல்லாமே வந்துடாது. அப்ப கொடுப்பனை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு 5, 9 நல்லா இருந்தா கொடுப்பனை நல்லா இருக்குன்னு அர்த்தம். கொடுப்பனை அப்படிங்கிறது பணத்துக்கு மட்டும் கிடையாது. பொதுவாகவே ஜாதகருக்கு எந்த பிக்கல் கிடையாது அப்படின்னா, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இந்த 3 கான்செப்ட் ஒரு ஜாதகத்துக்கு வலுவா இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகருடைய கொடுப்பனை நன்றாக இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி, சில பேருக்கு 5 நல்லா இருக்கும், 9 கெட்டு போயிருக்கும். சில பேருக்கு 9 நல்லா இருக்கும், 5 கெட்டு போயிருக்கும். சில பேருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கும், மற்ற 2 கெட்டு போயிருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 இந்த 3 பாவங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த 3 பாவங்களுமே சூப்பரா இருந்தா ஜாதகருடைய கொடுப்பனை ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2 பாவங்கள் நல்லா இருந்தா 50%, ஒரு பாவம் மட்டும் நல்லா இருந்தா அது 33% தான். அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, கொடுப்பனை அப்படிங்கிறது ஜாதகருக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காம சுகபோகமா வாழ வைக்கிறது. அதுக்கு 5, 9 நல்லா இருந்தாலே போதுமானது. சில பேருக்கு 5, 9 பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி நல்லா இருப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பனையா ஒண்ணும் கிடைக்கல. லக்னாதிபதி நல்லா இருக்கிறனால தன்னுடைய சொந்த முயற்சியால் ஜெயிப்பதற்கு அவருக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சாருன்னா 6ஆம் பாவத்துக்கு லக்னாதிபதிக்கு தொடர்பு இருக்கும். சில பேர் முதல் போட்டு தொழில் பண்ணி ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு லக்னாதிபதிக்கும் 10ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும். இவங்க பாதிப்பு இல்லாம இருக்கணும். இந்த 2 அமைப்புக்குமே செவ்வாய் நல்லா இருக்கணும், 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கணும். முயற்சி ஸ்தான அதிபதி வீரியக்காரகன் செவ்வாய் நல்லா இருக்கணும். இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லா இருந்தா அந்த ஜாதகம் உண்மையிலே கொடுப்பனையான ஜாதகம் தான். ஆனா எல்லாருக்கும் எல்லா விதமான அமைப்புகளும் இருக்காது. ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும். மொத்தத்துல எந்த விதமான பிக்கல் பிடுங்களும் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது 1, 5, 9 எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் லக்னாதிபதியும் ஆட்சியா இருக்காரு, 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு, 9ஆம் அதிபதியும் நல்லா இருக்காருன்னா அது மிக மிக உச்சபட்ச அமைப்பு. இவர்களுக்கு காலம் முழுக்க பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது. இந்த பதிவுல சொன்னது அனைத்துமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.